பார்லருக்கு போய் நாங்கெல்லாம் ப்ளீச் பண்ணிக்கிறோம். அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதனால கெமிக்கல்ஸ்ன்றதுனால ஏன்னா மேம் இப்போ ஒன்ஸ் ப்ளீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து அப்போ இன்ஸ்டன்ட்டா ஒரு க்ளோ கொடுக்குமே தவிர ஒரு 2-3 டேஸ் ஃபாலோ பண்ண உடனே கண்டிப்பா இச் ஆக ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இது எதனால நினைக்கிறீங்க மேம்? ஆக்சுவலி இந்த ப்ளீச் அப்படின்னு நீங்க சொல்றது என்னன்னா இட் டசன்ட் ப்ளீச் த ஸ்கின். உங்களோட ஸ்கின்னை ப்ளீச் பண்றது இல்ல, உங்களோட ஃபேஷியல் ஹேரை தான் ப்ளீச் பண்ணும். ஸோ அந்த அந்த ஃபேஷியல் ஹேரை ப்ளீச் பண்ணும்போது ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து ஒரு 2-3 டேஸ் அந்த அமோனியாவோட கலரை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலா ஃபேஸ் பிளாக்கா தெரியும். பட் ப்ளீச்ல அமோனியான்ற ஒரு ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட் வந்து இருக்கு இல்லைங்களா? அது ஆனா அப்பவே வந்து கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சு எங்களுக்கு வந்து நீங்க இயற்கையில இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்தது. ஓகே ஓகே. சோ தென் ஓகே இது ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஹெர்பல் ஃபேஷியல் ப்ளீச். ஓகே. அத பத்தி தான் இந்த பொதிகையில வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ளீச் இயற்கையாவே கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. இயற்கையாவே கொடுக்கறதோட அந்த கெமிக்கல் இம்பாக்ட் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் பண்ணி தட் வாஸ் எ மேசிவ் ஹிட். சக்சஸ் ஆன உடனே தைரியம் வருது. ஓகே.